தொழுகைக்கான அழைப்பு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் குடியமர்ந்து விட்ட பின் சில அடிப்படையான விஷயங்களை அறிமுகம் செய்தார்கள். தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் வழங்குவது, நோன்பு நோற்பது மற்றும் தண்டனை சட்டங்களை நிறைவேற்றுதல், இதில் ஆகுமானது ஹலால் மற்றும் விளக்கப்பட்டது ஹராம் போன்றவைகள் பற்றிய சட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இஸ்லாமிய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலத்தில் தொழுகைக்கான அழைப்பு எதுவும் விடுக்கப்படாமலேயே அந்தந்த நேரங்களில் மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கூட ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாம் வளர்ச்சியடைய மக்கள் தொகையும் அதிகமாகி வந்து கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்குண்டான புதிய விதிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இறைத்தூதர் அவர்கள் சிந்திக்கலானார்கள். யூதர்கள் செய்வது போல மத்தளம் போன்ற பெரிய கருவியை கொண்டு ஒலி எழுப்பி மக்களை தொழுகைக்கு அழைக்கலாமே என்று இறைத்தூதர் அவர்கள் யோசித்தார்கள். மேலும் இது யூதர்களை பின்பற்றுவது போல் உள்ளதால் இது ஒரு சிறந்த வழிமுறை கிடையாது என்று நினைத்து அவர்கள் அந்த முடிவை கைவிட்டார்கள். பின் கைகளை தட்டி ஓசை எழுப்பி அதன் மூலம் மக்களை தொழுகைக்கு அழைக்கலாமே என்றொரு யோசனையும் பிறந்தது. ஒரு நாள் இரவு நபி தோழர்களில் ஒருவரான அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு மக்களை எப்படி அழைப்பது என்பது பற்றியதொரு கனவை காண்கின்றார்கள். அதனை இறைத்தூதர் அவர்களிடம் பின்வருமாறு கூறுகின்றார்கள். எனது கனவில் இரையச்சமுள்ள மனிதர் ஒருவர் பச்சை ஆடைகளை அணிந்த நிலையில் தோன்றினார். அவரது கையில் கைக்கொட்டு ஒன்றை வைத்திருந்தார். நான் அந்த கைக்கொட்டையை எனக்கு தருமாறு கேட்டேன். அதற்கு அவர், எதற்காக அதனை கேட்கின்றீர்கள் என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான், முஸ்லிம்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக எனக்கு இது தேவைப்படுகின்றது என்று கூறினேன். அதற்கு அந்த மனிதர், தொழுகைக்கு அழைக்கும் நோக்கத்திற்கு இது பயன்படாது என்று கூறினார். அதற்கு நான், பின் எந்த முறையில்தான் மக்களை தொழுகைக்கு அழைப்பது என்று கேட்டேன். அதற்கு அந்த மனிதர், பள்ளியின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு உரத்த சப்தமிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்றும், இன்னும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை என்றும், தொழுகைக்கு வாருங்கள் என்றும் கூறி மக்களை தொழுகைக்கு அழையுங்கள் என்று கூறினார். அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வண்ணம் மக்களை தொழுகைக்கு அழைக்குமாறு இறைத்தூதர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தொழுகைக்கான நேரம் வந்ததும் இறைத்தூதர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அப்துல்லா பின் ஸைத் அவர்கள் கூறியவாறு மக்களை தொழுகைக்கு அழைக்குமாறு கூறினார்கள். மக்களை கிளர்ந்தெழச் செய்யக்கூடிய அளவில் பிலால் அவர்கள் பாங்கின் அழைப்பை அழகுபடுத்தி கூறியவுடன் மதீனாவில் அந்த பாங்கின் ஓசையை கேட்ட மக்கள் அனைவரும் மின்சாரம் பாய்ந்தவர்களாக அந்த அழைப்பை ஏற்று பள்ளியை நோக்கி விரைந்து வந்தார்கள். உமர் அவர்களும் இந்த புதிய பாங்கின் ஓசையை தனது வீட்டிலிருந்து செவிமடுத்து விட்டு தனது ஆடை இழுவட பள்ளியை நோக்கி விரைந்து வந்தார்கள். இறைத்தூதர் அவர்கள் வருவதற்காக சற்று தாமதித்த உமர் அவர்கள், இறைத்தூதர் அவர்களே, இவ்வாறு மக்களை பாங்கின் மூலம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்று வினவினார்கள். அப்துல்லா பின் ஸைத் அவர்களின் கனவுதான் இந்த மாதிரியான முறையை பின்பற்றி மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டும் என்ற உதிர்ப்பை தந்தது. அதனை நானும் ஏற்றுக்கொண்டு அவ்வாறே மக்களை தொழுகைக்கு அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக்கொண்டேன் என்று அப்துல்லா பின் ஸைத் அவர்கள் கண்ட கனவினை பற்றியும் எடுத்து கூறினார்கள். நானும் இதே போன்றதொரு கனவைத்தான் கண்டேன். ஆனால் அப்துல்லா பின் ஸைத் அவர்கள் இந்த விஷயத்தில் என்னை முந்திக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கண்ட கனவிற்கும் நான் கண்ட கனவிற்கு ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறினார்கள். இறைத்தூதர் அவர்கள், அந்த வித்தியாசம் என்ன என்று கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டதும் உமர் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லா பின் ஸைத் அவர்களின் கூற்றுப்படி அல்லாஹுவை தவிர வணங்கத்தக்க இறைவன் வேறு ஒருவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்ற வாசகத்துடன் இன்னும் நான் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன் என்ற வாசகத்தையும் நான் செவிமடுத்தேன் என்று கூறினார்கள். இதற்கு பின் இறைத்தூதர் அவர்கள் பிலால் அவர்களை அழைத்து பாங்குடன் மேற்கண்ட நான் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன் என்றும் சேர்த்து கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். பின்னர் இறைத்தூதர் அவர்கள் அப்துல்லா பின் ஸைத் மற்றும்
உமர் அவர்களின் பக்கம் திரும்பி, இறைவனுக்கே எல்லா புகழும், என்னை பின்பற்றும் என்னுடைய சத்திய தோழர்களுக்கு அல்லாஹ் கனவின் வழியாக உண்மையை அருள் செய்கின்றான் என்று கூறினார்கள்.